நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மேலான ஆணைக்கிணங்க கழக அரசின் சாதனை புரிந்த ஈராண்டு சரித்திரம் பேசும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பல்லாண்டு சாதனைகளை துண்டு பிரசுரமாக பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கும் நிகழ்ச்சி கரூர் மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் சின்னதாராபுரம், பரமத்தி, தென்னிலை பகுதிகளில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளரும் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ். காமராஜ் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் அம்மா அவர்களின் சாதனைகளை எடுத்து கூறி துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பரமத்தி ஒன்றிய செயலாளர் மார்கண்டேயன், பரமத்தி ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் அப்பன் பழனிசாமி, சின்னதாராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கலையரசி ரவி, துணைத் தலைவர் நந்தகுமார், மாவட்ட கவுன்சிலர் சிவக்குமார், அத்திப்பாளையம் ஒன்றியக்குழு உறுப்பினர் ஏஎன் சரஸ்வதி ராமசாமி, கார்வழி ஊராட்சி மன்ற தலைவர் குப்புசாமி, அவைத் தலைவர் வீராசாமி, ஒன்றிய குழு உறுப்பினர்கள் செந்தில், ஷாஜகான், அஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் வெங்கட், ராஜபுரம் ஒன்றிய குழு உறுப்பினர் குப்புசாமி மற்றும் முகமது மீரான், செழியன், புல்லட் பாஸ்கர், பரமத்தி கூட்டுறவு சங்க தலைவர் மாரிமுத்து, துணைத் தலைவர் விவேகானந்தன், பரமத்தி இலக்கிய அணி இணை செயலாளர் குணசேகரன், பரமத்தி ஊராட்சி மன்ற தலைவர் தங்கவேல், மாதுரெட்டிப்பாளையம் வேலுச்சாமி, கவுன்சிலர்கள் லதாமணி, செந்தில், ஆதிரெட்டிப்பாளையம் பாக்கியராஜ், குப்பம் ஊராட்சி செயலாளர் பெரியசாமி, தென்னிலை ஒன்றிய துணை செயலாளர் சண்முகம், வேடச்சந்தூர் பஞ்சாயத்து தலைவர் ரவிச்சந்திரன், தென்னிலை தெற்கு ஊராட்சி செயலாளர் பழனிசாமி, மொஞ்சனூர் முத்துசாமி, வைரமடை ஒன்றிய குழு உறுப்பினர் பாலசுப்ரமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மறந்துடாதீங்க, தலைக்கா ஓட்டு போடுங்க. நல்லா படிப்பாரு, நீங்க உட்காருங்க. 2 ஆண்டு கால சாதனை நம்ம நாட்டுக்கு நம்மளுக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்க சம்பந்தப்பட்ட விவரம் ஒரு சில விவரம் தான் இருக்கு. அம்மா வந்து லட்சக்கணக்கான கோடி கணக்கு செய்யறாங்க.